சாதாரணமாக மல்லிகைப்பூவெல்லாம் கட்டி கட்டி போர் அடிச்சிருச்சாங்க உங்களுக்கு? இது ஒரு புது மெத்தடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து வாழை நார் அந்த பட்டையை எடுத்துக்கிறேங்க. குட்டி குட்டி பீசஸாக ஒரு 10-15 எடுத்துக்கிறேங்க. பெரிய பீஸாக ஒன்றுங்க. குட்டி பீஸில் வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் பாருங்கள் நான் எந்த மாதிரி வைக்கிறேன்னு. ஒரு 7 பூ வச்சுருக்கேங்க. வச்சு ஒரு 2 சுற்றி நம்ம எப்போ பூ கட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கிறேங்க. இது ஒரு மெத்தடு. கவலைப்படாதீங்க, பூ கட்ட தெரியாதவங்களுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குங்க. லாஸ்ட்டில் வந்து நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுட்டு இந்த பூ கட்டினது அவரக்கூடாதுங்கிறதுக்காக நான் இன்னொரு 2 நாட்டும் போட்டுக்கிறேங்க. நீங்கள் வந்து சும்மா உங்கள் வீட்டில் ஒரு 6-7 பூ தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி வச்சுட்டு போகலாங்க. லாஸ்ட்டில் அந்த த்ரெட்டை வந்து ரிமைனிங்கை கட் பண்ணிடுறேங்க. பார்த்தீங்களா, எப்படி ஒரு ரோஸ் மாதிரி இருக்குது. சேம் அதே மாதிரியே பூவெல்லாம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பூ கட்டுறதுக்கு பதிலாங்க நாட் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு 2 சுற்று எச்சாவே சுற்றிடுங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா க்ரிப்பாக நிற்கும். கொஞ்சம் நூல் பெருசாகவே விட்டு சும்மா நம்ம நாட் போடுற மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து பூ கட்ட தெரியணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. நீங்கள் சும்மா கீழே வச்சுட்டு ஒரு கட்டு மட்டும் கீழே அந்த தரையோடு வச்சு போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து நீங்கள் கையில் எடுத்து இன்னும் 2 முடிச்சு போட்டிங்கன்னா பூ கட்டுறது எந்த அளவுக்கு நல்ல க்ரிப்பாக இருக்குமோ அதே அளவு க்ரிப் இதுவும் இருக்குங்க. பாருங்கள், நான் 2ம் வேறு மெத்தட் தான். ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இப்போ வந்து நான் பெரிய நார் எடுத்துக்கிறேன். பெரிய பட்டை எடுத்துட்டுங்க. ஃபஸ்ட்டு ஒரு இதை வந்து க்ராஸாக வச்சுக்கிறேங்க அந்த பட்டைக்கு. அடுத்து இன்னொன்று வந்து அதுக்கு க்ராஸாக வச்சுக்கிறேங்க. வச்சு 2 சுற்றிக்கிறேங்க. 2 க்ராஸாக வச்சிங்கன்னா 1 ஸ்ட்ரைட்டாக வைங்க. சேம் அதே ப்ராசஸ்லேயே கண்டினியூ பண்ணிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு அழகான மல்லிகைப்பூவில் ஒரு ப்ரைடல் வேணி ரெடிங்க. இது வந்து நம்ம மெஸ்ஸி ப்ரைட் மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் பண்ணுறப்ப நம்ம பேபி ப்ளாசம் ஃப்ளாரில் வைப்போம் இல்லைங்களா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த மல்லிகைப்பூவில் இந்த மாதிரி வைக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 15 ஸ்டன்ஸ் தேவைப்பட்டுச்சுங்க. எனக்கு இந்த லென்த் போதும். ஏன்னா ஹேருக்கு அடக்கமாக வச்சா தான் இது நல்லாயிருக்குங்க. ஹேரை விட பெருசாக வச்சோன்னா இது நல்லா இருக்காதுங்க. ஸோ நீங்களும் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கட்டிட்டு லாஸ்ட்டில் வந்து பூ கட்டுற மாதிரி நாட் போட்டு முடிச்சுக்க போகிறேங்க. மறக்காமல் ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன். லாஸ்ட்டில் நாட் போட்டுக்கிட்டு மீதி இருக்கிறத கட் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா வேணி ரெடிங்க.